கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து ஒரு காலும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நீள மரமும் அதன் குறுக்கே ஒரு சிறிய மரமும் சேர்ந்தது சிலுவை. பூர்வத்தில் பாரசீகம், எகிப்து, கிரேக்கு முதலிய தேசங்களில் குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொல்லும் வழக்கம் இருந்தது. இவர்களிடமிருந்து ரோமரும் சிலுவையை உபயோகிக்க கற்றுக்கொண்டார்கள். சிலுவை தண்டனை ரோம பிரஜைகளுக்கு அல்ல. ரோமன் சிலுவையை தன் கையினாலும் தொடான். அதை பார்ப்பதும் அதை பற்றி பேசுவதும் அதை நினைப்பதும் கூட ரோமனுக்கு இழிவு. ஆனால் அவர்கள் சிறைப்பிடித்து வரும் அடிமைகளை, தேச கலகக்காரரை, கொலைபாதர்களை சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள். யூதர்களோ குற்றவாளிகளை கல்லெறிந்து கொள்ளுவார்கள். சிலுவை மரணம் அவமானமும் நிந்தையும் வேதனையும் கொடூரமானது. அப்படிப்பட்ட சிலுவை மரத்திலே இயேசுவை அறைந்தார்கள். அந்த சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து நான் ஒரு காலம் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவை ஒரு சக்தி நிறைந்ததாக மாறியது. கிறிஸ்துவின் சிலுவை பாவிகளை இழுத்து ரட்சிக்கும் தேவகாந்தம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். இது அவர் பரலோகத்துக்கு உயர்த்தப்படுவதல்லவென்பதை யோவான் பிந்தின வசனத்தில் அவர் அழகாய் விளக்கி காட்டுகிறார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்கிறார். இரட்சகர் நிக்கோதேமோடு பேசின போது, சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமலும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றார். வேறொரு சமயம் ஆண்டவர் யூதரை பார்த்து, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று அறிவீர்கள் என்றார். இது சிலுவையை குறிக்கும். மனுஷர் அவரை பரலோகத்திற்கு உயர்த்த மாட்டார்கள், உயர்த்தவும் முடியாது. கிறிஸ்துவை பரலோகத்துக்கு உயர்த்துவது பிதாவின் வேலை. அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் வல்லமை சிலுவை மூலம் வெளிப்படுகிறது. தமது அற்புத பிறப்பினால், பரிசுத்த ஜீவியத்தால், தமது போதனைகளால், தமது பலத்த செய்கைகளால் அவர் நம்மை ரட்சிப்பதாக சொல்லாமல் தமது சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை தம்மிடம் இழுத்து கொள்ளுகிறாராம். அப்படியானால் அவரது பிறப்பு, ஜீவியம், போதனை, கிரியைகள் நமது ரட்சிப்போடு சம்பந்தப்படவில்லையா? அவைகளை நாம் தள்ளிவிடலாமா? கூடாது. அவைகள் ஒன்றோடொன்று சங்கிலி போல் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவை யாவும் சேர்ந்து அவருடைய சிலுவை மரணத்திற்கு மேன்மையும் மதிப்பையும் கொடுக்கிறது. அவர் ஜீவகாலம் முழுவதும் தெய்வ சித்தத்தின்படியே நடந்தார். ஒரு விஷயத்தில் ஆகிலும் அவர் தவறினதில்லை. அவர் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி இருந்தால் அவர் தம்மையும் ரட்சித்துக் கொள்ள மாட்டார், நம்மையும் ரட்சித்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அநேகரை நித்திய மகிமையில் சேர்க்க வந்த நமது ரட்சிப்பின் அதிபதியாகிய அவர் சோதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மூலமாக பூரணராகி சிலுவைக்கு சென்றார். நன்றாய் பரீட்சிக்கப்பட்டவரும் குற்றமற்றவரும் மாசற்றவருமாய் விளங்கின அவர் தமது மரணத்தின் மூலமாய் நம்மை சிலுவைக்கு முன்னுள்ள காரியங்கள் யாவும் அவர் மரணத்துக்கு மேன்மையும் மதிப்பையும் கொடுக்கிறது. அவர் மரணத்தில் விளங்கிய அதிசயமான அன்பும் கிருபையும் பாவியின் உள்ளத்தை உருக்கி அவரிடமாக இழுத்து கொள்ளுகிறது. கிறிஸ்துவின் மரணமே சிலுவையின் சக்தி. பரலோகத்தில் மீட்கப்பட்டோரின் பாட்டை கவனித்தாலும் இதன் உண்மை விளங்கும். அவர் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தோ, ஜீவியத்தை குறித்தோ, போதனைகளை குறித்தோ, அற்புதங்களை குறித்தோ பாடாமல் அவருடைய மரணத்தை குறித்தே பாடுகிறார்கள். நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரர்களும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உமது இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கிறிஸ்துவுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்னும் பெயரே திரும்ப திரும்ப வருகிறது.
ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய மரணத்தையும் அந்த மரணத்தில் உண்டான நித்திய பாக்கியங்களையும் நினைத்து இடைவிடாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பிழைப்பதற்காக உலகத்தில் பிறக்கிறோம் பிரியமானவர்களே. சாவு வண்டு விடாதபடி எவ்வளவோ ஜாக்கிரதையாக நாம் இருக்கிறோம். ஆனால் அவரோ மரிப்பதற்காகவே உலகத்தில் பிறந்தார். அந்த மரணமே உலகத்தை ரட்சிக்கும் தேவ பலமாய் இருக்கிறது. அவர் மறுரூப மலையிலிருந்து நேரே பிதாவிடம் போயிருப்பாரானால் அவர் மாத்திரம் அங்கே இருப்பார். வேறொருவனும் மோட்ச வாசலை காணப்போகிறது. நாம் அவர் மாதிரிப்படி நடந்து அவர் போதனைகளை கைக்கொண்டு ரட்சிக்கப்படக்கூடுமானால் கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாயிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த அதிகாலை வேளையிலே நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அதில் உண்டான அந்த சக்தி, அந்த வல்லமை உங்களை மீட்டுக்கொள்ளும், உங்களை விடுதலையாக்கும், அது உங்களை ரட்சிக்கும். உயர்த்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது சிலுவையில் அவர் எனக்காக எவ்வளவாய் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்களுக்காக அவர் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார் என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் உள்ளம் மறுரூபப்படும். இனி நீங்கள் இப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை செய்ய நீங்கள் முன்வர முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த சிலுவையில் வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம், இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்கிற இந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே நீர் இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. நீங்கள் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கலாம். உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்பா. காரணம், அவ்வளவு மகிமை நிறைந்த கர்த்தர் நீர் அப்பா. அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா அவர் பிரவேசிப்பார். பூமியின் மீதங்கும் மகத்துவமான ராஜா அவர். அவர் மகத்துவம் உள்ளவர், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ சொன்னமே, வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் நிச்சயமாகவே இருப்பீர்கள் சொன்னால் என் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே அவர் இறங்குவார். உங்கள் இல்லத்திற்குள் அவர் வருவார். உங்கள் சூழ்நிலை அவர் மாற்றுவார். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் நிச்சயமாகவே அவன் கண்டடைவான் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் தரித்திரத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் வியாதியிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். நிச்சயமாகவே அவர் உங்கள் கரங்களை பிடித்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுவது மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூடவே இருப்பார். பிரியமானவர்களே, அவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். ஒருபோதும் சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டார். இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த ஜெபத்தை நீங்கள் பலருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்வார். அநேகர் சாட்சிகள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நான் அநேகருக்கு இதை நான் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த ஜெபத்தை அநேகர் இதை அதிகாலையில் இந்த ஜெபத்தை கேட்டு பலன் அடைகிறார்கள். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். என் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயமாகவே சிலுவை குறித்த இந்த உபதேசம் அது போகிற இடமெல்லாம் அது வெற்றியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் சொல்லி துதிக்கட்டும் அப்பா. பராக்கிரமசாலியே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தை அசையாதபடி நிலைபெற வைத்திருக்கிறவர் நீர். கேருபின் சேராபின்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் அப்பா. ரஜா நீர் மிகப்பெரியவர். எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவராக இருக்கிறீர். வானங்களில் உமது சிங்காசனத்தை ஸ்தாபித்து இருக்கிறீர். சர்வத்தையும் ஆளுகிற ராஜரீகம் உள்ளவர் அப்பா. அப்பா, நீர் மிகவும் பெரியவர். என் தேவனாகிய கர்த்தவே, மகிமையை நீர் அணிந்து கொண்டு இருக்கிறீர். மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாய் நீர் தரித்து கொண்டு இருக்கிறீர். பெரியவராகிய கர்த்தர் நீர் மிகவும் புகழப்படத்தக்கவர். ஆராய்ந்து முடியாத மகத்துவத்தை செய்கிறவர் அப்பா. மகத்துவமுள்ள தேவனே, மன உருக்கத்திலும்
மகத்துவம் உள்ளவரே ராஜா, உம்முடைய கரம் இந்த அதிகாலை வேளையிலே என்னோடு ஜெபிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் தானே அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. அற்புதத்தை செய்யும் தேவ தூதர்களும் இறங்கட்டும். அற்புதம் செய்யும் இயேசுவின் கரம் இறங்கட்டும். அற்புதங்களை நடத்தும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்டும். ராஜா, உமக்கு நன்றி அப்பா. ஹலே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் இந்த நேரத்தில் ராஜா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுது நீர் அவர்களை உம் பக்கம் இழுத்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை நீர் முறியடிப்பீர். சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஒரு சேதம் என்று பாதுகாக்கிறவர் என் ஆண்டவர். எப்படிப்பட்ட பொல்லாத வழிகளில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் நல் வழிகளுக்குள்ளே நீர் கொண்டு வருகிறவர். எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் தம்முடைய மகிமையினால் வானங்களை நீர் மூடிக்கொண்டவர். உமது மகிமையினால் பூமியை பிரகாசிக்க செய்கிறவர் அப்பா. உம்முடைய கரத்திலிருந்து ஹல்லேலூயா ஏசப்பா வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். மகத்துவமான ராஜாவே, ஹல்லேலூயா. மாட்சிமை உம்முடையது, மகிமை உம்முடையது, ஜெயம் உம்முடையது, மகத்துவம் உம்முடையது அப்பா. வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், ராஜ்யம் உம்முடையது. எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கும் எங்கள் தேவன். ஐஸ்வர்யம் உம்மாலேயே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனமும் உம்மாலேயே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிற எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் அப்பா, அளவில்லாத பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா ஒரு புதிய வழிகள் திறக்கப்படணும் சுவாமி. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுபட்டு போகணும். எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆக வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திற்குள்ளான யாவர்களையும் விடுவிக்கும்படி நீர் இப்படி ஆனீர் என்று சொல்லப்படுகிறது. இது எதற்காக குருசினில் அந்த சிலுவையில் நீர் தொங்கினீர் அப்பா, எங்களை விடுவிக்கும்படி, மீட்கும்படி, ரட்சிக்கும்படி. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அது நிமித்தமாக மகிமைப்படுத்தும்படி எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் மீறுதல்களை, எங்கள் பொல்லாப்புகளை எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீர் நீக்கி இருக்கிறீரப்பா. எஸ்டர்டே மகத்துவமுள்ள தெய்வமே, பிசாசானவன் எவ்வளவுதான் எங்களை தொடுவதற்கு, எங்களை நெருக்குவதற்கு, ஹல்லேலூயா, எங்களை அழிக்க அவன் இறங்கினாலும் அவன் தோல்வி அடைவதே நிச்சயம். அவன் ஒருபோதும் எங்கள் மேல் வெற்றி கொள்ள முடியாது. காரணம், ஜெய கிறிஸ்து நீர் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஜெய கிறிஸ்து எங்கள் பலனானவர், அவரே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக பிசாசே, என் மாம்சத்தை தொட நினைக்கிற பொல்லாத பிசாசே, என் மாம்சத்தில் இச்சைகளையும் விபச்சார எண்ணங்களையும் வேசித்தன ஆவிகளையும் ஹல்லேலூயா கொண்டு வந்து வைக்க நினைக்கிற பொல்லாத பிசாசே, நீ ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. என்னை பலவீனப்படுத்த முடியாது. என் சரீரம் இது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. என்னோட அறிக்கை பண்ணுங்கள் பிரியமானவர்களே, என் சரீரம் இது கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அவர் தம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய விலைமதிக்க முடியாத உன்னதமான உயர்ந்த இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய என் இயேசு அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன் என்னை கழுவி இருக்கிறார், என்னை மறுரூபமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் பயப்பட மாட்டேன் பிசாசே. ஏ பொல்லாத பிசாசே, என்னை நெருக்குகிற ஆவியே, என்னை வேதனைப்படுத்துகிற ஆவியே, என் சரீரத்தில், என் மாம்சத்தில் வியாதியை கொடுத்திருக்கிற பொல்லாத பிசாசே, ஹல்லேலூயா, சேவனின் மூலமாக என்னிடத்தில் வந்து நிற்கிறாயா? ஏவல் மூலமாக என் அருகில் வந்து நின்று பார்க்கிறாயா? ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் மிக பெரியவர். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். நீ என் முன்பாக வந்தபடினாலே, நீ என்னை நெருக்கினபடினாலே, நீ என்னை தொட்டபடினாலே, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே உன் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுதே உன் தந்திரங்கள் செல்லாமல் போகட்டும். இப்பொழுது பரிசுத்தாவின் அக்கினி உன்னை சுட்டரிக்கட்டும். இப்பொழுது நீ ஏவப்பட்ட ஏவல்கள், பிசாசுகள் எல்லாம் அழிந்து போகட்டும். இப்பொழுது நீ ஏவின எல்லா சத்துருக்களும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும். அதன் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இப்பொழுதே நீ பண்ணின செய்வினை காரியங்கள், மந்திரம், மாந்திரிகம், தகடுகள், எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அவைகள் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக சுட்டரிக்கப்படுவதாக. வியாதியை கொடுக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக வருகிறேன். எத்தனை பேர் என்னோடு இருந்து சேர்ந்து சொல்ல முடியும், பலவீனத்தில் இருக்கிறீர்களா? இந்த அதிகாலை வேளை சிலுவையை உங்கள் எண்ணங்களிலே கொண்டு சிந்தையில் வைத்து இப்பொழுது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என் இயேசு அற்புத சுகத்தை இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு கொடுப்பார். சிலுவையிலிருந்து உண்டான அந்த வெற்றி, சிலுவையிலிருந்து வருகிற அப்பா அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ராஜா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் ஆண்டோடைய கரம் அவர்கள் மேல் அமரட்டும் அப்பா. கடன் பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா.
மகிமையுள்ள உம்முடைய சிங்காசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ராஜாக்களாய் மாற்றுவீராக, அதிபதிகளாய் மாற்றுவீராக, மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு ஊதியம் கொடுக்கத்தக்கதான உயர்ந்த கரங்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளின் பிரயாசத்தின் பலனை நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தடைகள் எல்லாம் இந்த நாளிலே நீங்கி போகட்டும், சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. இனி ஒரு தீங்கும் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீ காண்பதில்லை. நீ தேடினாலும் அவனை கண்டடைய முடியாது. உன் பிரச்சனைகளை ஆண்டவர் முழுவதுமாக தீர்த்து வைக்கப் போகிறார். இந்த அதிகாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மறைந்து போகும். ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கிற நீ விடுதலையாவ இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகத்தோடு நீ வீட்டிற்கு வருவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் பிள்ளைகள் அற்புத சுகம் பெற்றிருப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். தெய்வ ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பாவ வழிகளில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா, ஹல்லேலூயா, தீங்கான வழியில் இருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, பாவத்துக்கும் இச்சைக்கும் உபச்சாரத்துக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், உலக காரியங்களில் அப்பா சிக்கி இருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் மதுவானத்துக்கும் போதை வஸ்திரத்திற்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட அருவருப்பில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசுகள், அலைக்கழிக்கிற ஆவிகள், பிள்ளையுடைய எண்ணங்களை சிந்தைகளை மாற்றுகிற பொல்லாத பிசாசின் தந்திர மந்திரங்கள் எதுவும் இப்பொழுது பலிக்காதே போகணும். ஹல்லேலூயா. ஒரு முழு மாற்றம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புத வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் இறங்கி பேசுவீராக ராஜா. ஒருவேளை தங்கள் குடும்பங்களுக்காக, தங்கள் மனைவிகளுக்காக, பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அப்பா, விண்ணப்பத்தை கேட்டு அதற்கேற்ற பதிலை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் கொடுப்பீராக ராஜா. கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்த்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதயத்தில் காணக்கூடிய வலிகள், இதய நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஹல்லேலூயா அவைகள் சுகமாக்கப்பட கடவுது. ஹல்லேலூயா. லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். கல்லீரலில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். வயிற்று பகுதியில் காணக்கூடிய அல்சர் மற்றும் எப்படிப்பட்ட குடல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் அப்பா. நடக்க முடியாத கால்களுக்குள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு ஜீவன் இறங்கட்டும். கை காலில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை பிடித்து நடத்துகிற, வழி நடத்துகிற தெய்வமே, இப்பொழுதே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், சிலுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய தழும்புகளால் சுகம் பெறுவார்களாக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றட்டும். புதிய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எழுப்புதலுக்கு ஏற்ற ஹல்லேலூயா வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கட்டும். தேசங்களுக்காக ஜெபிக்கும் ஜனங்களை நீர் எழுப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. தங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கும் ஜனங்களை நீர் எழுப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, வருகிற அந்த எலெக்ஷனில் இயேசப்பா ஹல்லேலூயா ஒரு ஜெயத்தை நாங்கள் பார்க்க எப்பா பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்க ஆண்டவர் இப்பொழுதே உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. விடுவிக்கிற ஆவியானவர் இப்பொழுது இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவுகளையும் கட்டவிழ்ப்பீராக. ஹல்லேலூயா. புதிய பாஷையில் உம்முடைய பிள்ளைகள் பேசட்டும். புதிய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா ஷாதாலா ரபாலா கரியாந்து நதி பெலிமா ராதாலாசி மாவா காராதாலாகு மாவஷி தியாந்து நதலி பெரியாங்கு நதி மௌஷாதாலா காராபாராதலி தியாந்து நதலி அமோக் மௌஷி திலி காராதலாபாஷி மாவாஹாசி அக்கொலதிங்க மராஷிக்கலி ஒவ்வொராதாலாபா. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நிரப்பட்டும். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அதிகாலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஹல்லேலூயா புதிய பலத்தால் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகள் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. இருள் முழுவதுமாக நீங்கி போகணும் அப்பா. அளவில்லாதவுடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவன் எவ்வளவாய் பிள்ளைகள் அழிக்க நினைத்தாலும் என் ஆண்டவர் அவ்வளவாய் நீர் பெருக பண்ணுவீராக ராஜா. அளவில்லாதவனுடைய கிருபை இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கிருபையின் ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக ராஜா. பிள்ளைகளுக்கு அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கான கிருபையை நீர் அதிகமாக அளித்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி சமாதானத்துக்குள்ள நீர் நடத்துவீராக என்று சொல்லி எப்படிப்பட்ட கடன் பாரங்களை நீக்கி ராஜா பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஐஸ்வர்யவான்களாக மாற்றி ஹல்லேலூயா சகலத்துக்கும் அதிகாரிகளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் உருவாக்குவீராக என்று சொல்லி உம்முடைய செல்ல கரத்துல பொல்லாத பிசாசின்
பிசாசின் கிரியைகளை முறியடித்து நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாகும். சர்வ வல்லமைகளோட நாமம் பிள்ளைகளுடைய நெற்றியில் அப்பா தரித்திருக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, பரிசுத்தாவின் அச்சாரம் ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.